ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். ராதிகா கோபியை தேடி எங்கெல்லாமோ அலைஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் கோபி இருக்கிற இடம் ராதிகாவுக்கு தெரியறதே இல்லை. உடனே ராதிகா அவங்களுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா எங்கே இருக்கீங்க? நானும் எல்லா இடத்துலையும் கோபி எங்கெல்லாம் போவாரோ அங்கே எல்லாமே விசாரித்து பார்த்துட்டேன். அப்போ கூட கோபி எங்கே இருக்காருன்றது தெரியலன்றாங்க. உடனே ராதிகாவுடைய அம்மா, அவர் எங்கே போயிருப்பாரு? மனசு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கேயாவது பார்ல ஏதோ உட்காந்துட்டு இருப்பாரு. அவரே வந்துடுவாரு. மயு வேற வந்து அவளுக்கு பிடிச்ச சாப்பாடு வேணும்னு கேட்டா, அதனால நாங்கள் ஹோட்டல் வந்திருக்கோம்னு சொல்றாங்க. சரி, நீ போனை வைன்னு சொல்லிட்டு ராதிகாவுடைய அம்மா அங்க இருக்காங்க. இப்ப நம்ம பாக்கியா வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு ராதிகா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் இல்லைன்னு சொல்றாங்க. உடனே ஈஸ்வரி, இல்ல கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடாது. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையனை இப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணிருப்பா. என் பையனுக்கு ஹார்ட் அட்டாக் இது 2வது முறை வருது. அது எல்லாம் அவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே செல்லியன் வந்து, ஆமாமா பாட்டி சொல்றது கரெக்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியா, அத்தை நீங்க வீட்டுக்கு போங்க, அப்சர்வேஷன்ல தானே வச்சிருக்காங்க, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வாங்க அத்தை, நீங்க டேப்லெட் எல்லாம் போடணும்னு சொன்னதும் என் பையனை விட்டுட்டு என்னால எப்படி போக முடியும் பாக்கியான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. உடனே பாக்கியா வந்து, நான் தான் இருக்கேன்ல, நான் அவரை பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்கன்னு சொன்னதும் ஈஸ்வரி அங்கிருந்து கிளம்பி போறாங்க. ஈஸ்வரி கிளம்பி போனதும் செல்வி வந்து அமிர்தா கிட்டையும் ஜெனி கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க, என்னதான் தான் ஆடா விட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்களே, கோபி சார் மேல என்னதான் கோவம் இருந்தாலும் கோபி சாருக்கு ஏதாவது ஒண்ணுனா எப்படி போறாங்க பாத்தியா, நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு பாக்கியா வந்ததும் எழில் தான் என்ன அனுப்புறான்றாங்க. ஆமா, நீங்க வந்து சாப்பிட்டியக்கா, உன்னுடைய மாமி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்றாங்க. இல்ல எனக்கு காஃபி மட்டும் போதுனதும், என்னக்கா என்னாச்சு, கோபி சாருக்கு இப்படி நடந்ததுன்னு நினைச்சு நீங்க வருத்தத்துல இருக்கீங்களா? இல்ல செல்வி, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அப்படின்னா கேஸை வாபஸ் வாங்க போறீங்களா? இப்போதைக்கு அவருக்கு உடம்பு முடியல, அதுக்காக போட்ட கேஸை வந்து அப்படியே தான் இருக்கும் நல்லா சொல்லிட்டு பாக்கியா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. உடனே பாக்கியா இதுக்கு மேலேயும் ராதிகா கிட்ட சொல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ராதிகாவுக்கு கால் பண்ணி எல்லா விஷயமும் சொல்றாங்க. இதை கேட்ட ராதிகா பதறி போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ஹாஸ்பிட்டல்ல ஈஸ்வரி பார்த்து ரொம்பவே கோவப்படுறாங்க ராதிகா மேல. நீ தான் வர சொன்னியா, இவளை எதுக்காக வர சொன்ன நல்லா சொல்லி ரொம்ப கோபப்படுறாங்க. அத்தை என்ன பேசிட்டு இருக்கீங்க, கோபிக்கு இப்படி இருக்குன்னா அவங்களுடைய ஒய்ஃப்க்கு தெரியணும்லன்றாங்க. அவளுடைய அம்மா தான் நான் இருக்கல, அவனை நான் பார்த்தப்ப இவ எதுக்காக இங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுறாங்க. உடனே பாக்கியா ராதிகா கிட்ட, உங்களுக்கு எவ்வளோ ஃபோன் ட்ரை பண்ணி பார்த்தேன், ஃபோன் நாட் ரீச்சபிள் இருந்தது, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. இது கேட்டதுமே ராதிகா பயங்கரமா ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஈஸ்வரிக்கு ராதிகா வந்தது பிடிக்காம பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.